வணக்கம் எல்லோருக்கும். ஒரு இயல்பான ஒரு வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எவ்வளோ பெரிய விஷயங்களை செய்ய வேண்டியதாக இருக்குது. அதை சார்ந்து தான் இந்த ஒரு பதிவு. மனம் முழுக்க போராட்டங்களை வைத்துக்கொண்டு வாழ்க்கை எப்படி அமைதியாக கொண்டு செல்வது அப்படிங்கிறது நிறைய பேருக்கு பெரிய சவாலாகவே இருக்கும். வாழ்க்கையை நம்ம போராட்டமாக எடுத்தால் மட்டும்தான் நமக்கு வாழ்க்கையை பெரிய அடுத்தது என்ன அப்படின்ற ஒரு இலக்கை நோக்கி போயிட்டே இருப்போம். ஆனால் போராட்டத்தை நம்ம ஒரு நேர்மறையான ஒரு விஷயங்களை கொண்டு போகிறோம்னா நல்லாயிருக்கும். போராட்டத்தை எப்படின்னா பெரிய கொந்தளிப்போடு ஏதோ ஒன்று பெரிய விஷயத்தை சாம்ராஜ்யத்தை கட்டி காக்கணும் அப்படிங்கிற விஷயத்தில் இந்த உலகத்தில் அப்படி போய் போக வேண்டிய அவசியமே கிடையாது. நாம் எதை நோக்கி காரியத்தை நகர்த்துகிறோம், எந்த செயலை நம்ம வெற்றியை அடையணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி நம்ம பயணப்படும் போது மட்டும்தான், அதுவும் சந்தோஷமாக பயணப்படணும். கிடைச்சிருமா கிடைக்காதா, ஜெயிச்சிருமா ஜெயிக்க மாட்டோமா அப்படிங்கிற விஷயத்தெலாம் நம்ம தாண்டி போய்கிட்டு இருந்தோம்னா வெறும் நாட்களும் நம்மளுடைய வீணான மன அழுத்தங்களும் தான் மின்சுமே ஒழிய ஒரு காரியத்தில் சரியான முறையில் நம்மளால் வெற்றி பெற முடியாது. என்றைக்குமே வேட்டை பொருள் கொன்றே தீரும் அப்படின்ற ஒரு பழமொழி இருக்குது. நீங்கள் எதை வேட்டையாடணும்னு நினைக்கிறியோ அந்த விஷயத்தை தொடர்ந்து செஞ்சால் அந்த வேட்டையாடுகின்ற பொருள் நமக்கு கிடைச்சிடும். உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, ஏதாவது ஒரு செயலில் வெற்றி பெறணும் அப்படின்னா அந்த செயலை நோக்கி அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும்னு சொல்லுவோம். அப்போ மந்திரம் போல் அந்த விஷயங்களை உச்சரித்து கொண்டே இருக்கணும். உங்களுடைய மனசு முழுக்க அதை தான் இருக்கணும். நீங்கள் எதை நினச்சி போராடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். இந்த உலகம் பெருசு, மக்களும் ரொம்ப அதிகமாக இருக்கிறாங்க. பல்வேறு உயிரினங்களும் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது. எல்லாம் தன்னுடைய வாழ்க்கைக்காக, தன்னுடைய தேவைகளுக்காக எல்லோரும் ஓடிக்கிட்டே தான் இருக்கிறாங்க. ஓடு, நிற்காமல் ஓடு, வேகமாக ஓடு, கிடைக்கிற வரைக்கும் ஓடு அப்படின்லாம் நிறைய தன்னம்பிக்கை வரிகளெல்லாம் நிறைய படிச்சிருப்போம் இல்லையா. சந்தோஷமாக ஓடு, அமைதியாக ஓடு, நிம்மதியாக ஓடு, ஒரு நாள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் இந்த இடத்துல நான் சொல்கிறேன். கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது, கஷ்டப்பட்டு உழைக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இஷ்டப்பட்டு உழைக்கணும் அப்படின்றது தான் ஒரு நேர்மறையான ஒரு சிந்தனை. என்றைக்குமே மனம் முழுக்க அமைதியும் சந்தோஷமும் இருந்து ஒரு செயல் நீங்கள் செஞ்சு பாருங்களேன், அந்த செயலில் கண்டிப்பாக நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. புலம்பிக்கிட்டே ஒரு வேலையை செய்யக்கூடாது. கிடைச்சிரும் அப்படின்னு நினச்ச ஒரு வேலையை செய்யக்கூடாது. அது அன்பாக இருந்தாலும் சரி தான். நல்ல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இருக்கும். அது ஒரு நாள் நமக்கு நல்லதுக்கு நடக்கும். நல்லது நடந்துடும் அப்படின்னு நினச்சி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நீங்கள் பாட்டுக்கு என்ன செய்யணும்னு தோணுதோ அந்த விஷயத்தை செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்கும். இந்த உலகம் முழுக்க எல்லா மனிதர்களுடைய நிலையும் அப்படி தான் இருக்கும். எப்போவுமே எல்லாருக்கும் எல்லாம் கிடைச்சிடணும் அப்படிங்கிற ஒரு பொதுநல நோக்கு எனக்கு இருக்குது. ஆனால் எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது தான் இந்த உலகத்தில் பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. அதனால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கிட்டு உட்காந்துருக்கக்கூடாது. எது கிடைக்கணும்னு தோணுதோ, நினைக்கிறையோ அதை விஷயத்தை நோக்கி சந்தோஷமாக அந்த வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்தி செஞ்சுக்கிட்டே போங்க. கண்டிப்பாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக நடக்கும். அதுக்காக பொறுத்திருந்து காத்திருந்து ஒரு செயலை அழகாக செய்யுங்க. நிச்சயம் உங்களுக்கு எல்லாமே நல்லதாக அமையும். நன்றி. பிடிச்சதனால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்முடைய கரிகாலிக்கவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. நல்லது, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.